மலச்சிக்கல் பல சிக்கலை உண்டு பண்ணும். மெயினாக பார்த்தோம்னா மலச்சிக்கல் ஏன் வருது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அதெல்லாம் போய் குடலில் போய் அடைச்சிரும். அடைச்ச உடனே சில பேர் போவாங்க டாய்லெட்டில் போய் ரொம்ப நேரம் உட்காந்தே இருப்பாங்க. இந்த தொப்புள்ள உள்ளங்கையை வச்சு நல்லா அப்படியே இங்கே ஒரு 4 வருமம் இருக்கும். கரெக்டாக கொஞ்சம் உணவு முறைகளை மாற்றினோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய செரிமான மண்டலம் நல்லா இருக்கும். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம வர்மக்கலை நிபுணர் மற்றும் யோகக்கலை நிபுணரை சந்திக்க வந்திருக்கோம். சுரேஷ் ஐயா சார் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு. உங்க சார்பா சார்ட்ட நான் நிறைய சந்தேகங்கள் கேட்க இருக்கேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கேட்க போறது பாத்தீங்கன்னா மலச்சிக்கல். மலச்சிக்கல் ஏன் வருது, அப்படி மலச்சிக்கல் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அவருடைய வர்மக்கலை வைத்தியத்திலையும் கூடவே யோக கலையிலையும் என்னென்ன பயிற்சிகள் இருக்கு, உணவு கட்டுப்பாடு ஏதாவது இருக்கா என்னங்கிறத கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்க வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ மலச்சிக்கல் சார், அது ஒரு பெரிய இஷ்யூ சார். காலையில் எந்திரிச்சோன்னா அன்றாட நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமானதுல மலம் ஜலம் வெளியே போகணுன்றது. ஸோ இந்த மலச்சிக்கல் நிறைய இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு கூட வருது சார். எதனால இந்த மலச்சிக்கல் வருது? மலச்சிக்கல் பல சிக்கலை உண்டு பண்ணும். ஆமாம் சார். அதில் மெயினாக பார்த்தோம்னா மலச்சிக்கல் ஏன் வருது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கலுக்கு மூல காரணமே நம்ம உணவு முறை தான். நம்ம உணவு முறையில் நார்ச்சத்து உள்ள உணவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நல்ல பாலிஷ்டு ரைஸ் தான் சாப்பிட்றோம். அப்படி பூ போல் இருக்கணும், அப்படி மணச்சநல்லூர் பொண்ணு, இந்த ஆந்திரா பொன்னி, கர்நாடகா பொன்னி, இது மாதிரி பொன்னி இதாக சாப்பிட்டு அப்படி பூவாக இருக்கணும்னு வைக்கிறோம். அதிலலாம் பார்த்திங்கன்னா நார்ச்சத்தே இருக்காது. ஏன் அப்படின்னா எல்லாம் பாலிஷ்டு பண்ணிடலாம். ஒரு அரிசின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே அது மேலே பார்த்திங்கன்னா ஒரு சிவப்பு கலரில் கோடு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன் சார். அது நம்ம பழைய எடுத்துட்டு நம்ம சமைப்போம். அது தீட்டினது தீட்டாது, கை குத்தரில் அப்படியே தெரியும். இது பாலிஷ் ஓவராக பாலிஷ் பண்ணிட்டாங்கன்னா அரிசி நல்லா மெலிசாயிடும். அதில் மேலே இருக்க நார்ச்சத்தெல்லாம் உறிஞ்சிரும். நம்ம அதை தோலை ரிமூவ் பண்ணுறோம் இல்லையா, தோல் மேலே உமி இருக்கு இல்லையா, அந்த உமியில் தான் நார்ச்சத்து இருக்கும். அதெல்லாம் ரொம்ப பாலிஷ் பண்ண என்ன ஆயிரும், அப்படியே பூவாக மெலிசாயிரும். அப்போ நம்ம வயிற்றுக்குள்ளே போகிறதே தெரியாது. சாதம் பார்த்தீங்கன்னா நிறைய உள்ளே போய்கிட்டே இருக்கும். இதே இது கேரளா மட்டும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேரளா பக்கத்து உள்ள அரிசி நம்ம சொசைட்டிலலாம் போகிற அரிசி பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசிகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மோட்டாவாக இருக்கும். அந்த மோட்டா அரிசி எடுத்து பார்த்தீங்கன்னா மேலே சிவப்பு கோடு தெரியும். அந்த சிவப்பு கோடு தான் நார்ச்சத்து. அந்த நார்ச்சத்து உள்ளது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்போஹைட்ரேட்டு கொஞ்சம் குறைக்கும். நார்ச்சத்து இருக்கிறனால ஃபஸ்ட்டு நல்லா ட்ராவல் ஆகும் வயிற்றுக்குள்ளே. உங்களுக்கு நல்ல இறப்பையில் போனோன்னா நல்லா ஊறணும். ஊறி அதை அப்படியே பிரித்து சிறுகுடலுக்கு போகணும். சிறுகுடலில் சத்தை பிரித்து மலத்தை பெருங்குடலுக்கு தள்ளணும். அது எப்படி இருந்தால் இருக்கும், ஒன்று நம்ம எடுத்துக்கிற உணவில் வெறும் காய்கள், கீரைகள், பழங்கள் இது மாதிரி எடுத்துக்கணும்னா நார்ச்சத்து நிறையா இருக்கும். நம்ம அதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கவே மாட்டோம். அதிகமாக என்ன சாப்பிடுவோம், கார்போஹைட்ரேட்டை தான் சாப்பிடுவோம். அது ரைஸாக இருக்கட்டும், வெளியில் சாப்பிடக்கூடிய சமோசா, பீஸா, பர்கர் எல்லாமே மைதாலாம் என்ன பண்ணுவோம், போட்டு அடைச்சிரும். நம்ம இன்னைக்கு நம்மளுக்கு மலம் வரல அப்படின்னா நேற்று என்ன உணவுலாம் சாப்பிட்டோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். என்ன சாப்பிட்ருக்கோம், ஏன் வரல அப்படிங்கிறத பார்க்கணும். ஒன்று. அடுத்தது நம்ம நிறையா தண்ணி குடிக்கணும். ஏன் தண்ணி குடித்தாதான் அந்த மாவு சத்தையும் கொஞ்சம் கரைக்கும். இப்போ நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அதெல்லாம் போய் குடலில் போய் அடைச்சிரும். அடைச்ச உடனே சில பேர் போவாங்க டாய்லெட்டில் போய் ரொம்ப நேரம் உட்காந்தே இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் 2 பீஸ் இப்படி தான் உழுவும். அது பார்த்தீங்கன்னா அவங்களும் சிரமப்பட்டு போகிற மாதிரி இருக்கும். நிறையா பேஷண்ட்டை பேசியிருக்கிறாங்க, இது மாதிரி பல இது இருக்குங்க, நான் வாரத்துக்கு 1 நாள் தான் போவேன், 2 நாள் தான் போவேன், அது மாதிரியே போனால் எனக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுது, இப்படி பல காரணம் இருக்குது. அதாவது ஒருத்தவங்களுக்கு மலம் ஜலம் கழிஞ்சிச்சுனாவே உடம்புல 50% ஆரோக்கியமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். முதல்ல வயசானவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இப்போ சிறு குழந்தையிலேருந்து எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம சாப்பிட்ற உணவு தான் எல்லாமே பார்த்திங்கன்னா உணவு தான். உணவை நம்ம கரெக்ட் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாறும். நம்ம தண்ணி குடிக்கணும், நல்ல பழங்கள், காய்கள், கீரைகள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு சாப்பிட்ற உணவு பார்த்திங்கன்னா நல்லா நார்ச்சத்து இருக்குதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்,
அதெல்லாம் குறைச்சிருவோம். இப்போ உணவு கொஞ்சம் மாற்றும் போது என்னன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிறது இலகு கொடுக்கும், வயிற்றை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடும். அதாவது மோஷன் போகல அப்படின்னாவே ஆஃபீஸில் வேலை செய்யும் போதே பார்த்தீங்கன்னா சிடு சிடுன்னு விழுவாங்க. அவங்க தனியாகவே தெரிவாங்க. ஒரு மூஞ்சில் வந்து ஒரு டேஜஸே இருக்காது, பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புன்னகையே இருக்காது. சிடு சிடுன்னு விழுவாங்க, கடுப்பாக வரும், வெறுப்பு வரும், இதெல்லாம் நிறையா இருக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடலாம் இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம். ஏன்னா அவங்களுக்கே தெரியும் நம்மளுக்கு எதனாலன்னு பார்த்தா. ஆனால் ஒரு போனால் வர மாதிரி இருக்கும், ஆனால் வராது, அது ஒரு பிரச்சனை. இது மாதிரி இருக்குது. இதுக்கு நம்ம ஈஸியாக பண்ணக்கூடியது என்னென்னா உணவுகளை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றுறோம், நல்ல காய்கறிகளை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம், நல்லா தண்ணி குடிக்கிறோம். குடிச்சிட்டு வருமத்தில் தூண்டக்கூடியது பார்த்திங்கன்னா தொப்புள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தொப்புளில் உள்ளங்கையை வச்சு நல்லா அப்படியே இங்கே ஒரு 4 வருமம் இருக்கும் தொப்புளை சுற்றி, மேலே கீழே பக்கவாட்டில். மேலே போகிறது இறப்பைக்கு போகும், கீழே போனது சிறுநீரகத்துக்கு போகும், பக்கவாட்டில் போகிறது கிட்னிக்கு போகும். இந்த வருமத்தை அப்படியே தூண்டுனீங்கன்னா இதை தூண்டலாம், கை வச்சு தூண்டலாம். அப்படி இல்லைன்னா துண்டை நல்லா சுற்றிக்கணும், நல்லா சுருமாடு மாதிரி சுற்றிக்கிட்டு தொப்புளுக்கு நேராக வச்சு குப்புறக்கப்படுத்திருக்கணும். அப்போ தொப்புளில் அழுந்தோம், தொப்புள் அழுந்து என்னன்னு அந்த 4 வரும புள்ளிகள் ஆக்டிவேட் ஆகும். ரைட்டுங்களா? அதை ஒரு திருமணம் மாதிரி நம்ம தலைக்கு வைக்கிற மாதிரி தொப்புளில் வச்சுட்டு குப்புறக்கப்படுக்கணும். அது இப்போ என்னன்னா வயிற்றில் உள்ள சோலார் ஃப்ளக்ஸ் வேலை செய்யும், இந்த வரும புள்ளிங்களை ஆக்டிவேட் பண்ணி விடும். இது ஒன்று ஆகும்போது என்னன்னா ஈஸியாக 4 பக்கட்டும் பிரித்து விடும், மேலே கீழே பக்கவாட்டில். இப்போ இது ஒரு ஸ்டெப் ஆயிடுச்சா. இது ஆசனமாக செய்யும்போது ஒன்றும் செய்ய வேணாம், நல்லா காலை தொங்க போட்டு சேரில் உட்காந்துக்கிட்டு கையை ரெண்டும் பின்னாடி கட்டிக்கிட்டு நல்லா அப்படியே குனிஞ்சு எவ்வளோ தூரம் ஊனிய முடியுமோ குனிஞ்சு கீழே போனீங்கன்னா போதும், தொப்புள் அப்படியே மடுங்க, அந்த வரும புள்ளியை ஆக்டிவேட் பண்ணிவிடும். இந்த பயிற்சியை ஒரு 21 தடவை, எனக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒன்றும் பண்ணலைன்னா ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு நல்லா நிமிர்ந்து குனிஞ்சு அப்படி 21 தடவை தொட்டால் போதும், அந்த வயிறு அப்படியே மடங்கும் விரியும். இது மாதிரி ஒரு 21 முறை செய்யும்போது என்ன ஆகுனா லேசாக கலக்க ஆரம்பிச்சிடும். காலையில் எழுந்திரிச்சோன்னே செய்யக்கூடியது. ஏன்னா நிறையா பேர் என்னான்னு கேட்டிங்கன்னா கடைக்கு போகிறோம், கண்டதாக சாப்பிட்றோம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா போய் அடைச்சிச்சுனாவே என்னென்னா அவங்களுக்கு ஒரு வெறுப்பாகவே இருக்கும், ஒரு ஃப்ரீயாக இருக்காது, மைண்டும் ஃப்ரீயாக இருக்காது. ஏன்னா உடல் ஃப்ரீயாக இருந்தால் தான் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். இப்போ காலைல எழுந்திரிச்சோன்னே இப்போ விளம்பரமெல்லாம் அது மாதிரி தானே வந்துட்டு இருக்கு, ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. அது ஃப்ரீயானால் தான் காலையில் உடம்பே சுறுசுறுப்பாக இருக்கும். ஏன்னா எழுது, ஏன்னா 3 வேளையும் நம்மளுடைய ஆக்சுவலாக வந்து 3 வேளை நம்ம சாப்பிட்றோமா, 3 வேளை கழிவும் வெளியில் வரணும். இப்போ உதாரணத்துக்கு ஆடு மாடை எடுத்துக்கோங்க, தீனி அள்ளி போடுறாங்களா, சாப்பிட்டுட்டு அசை போடும், பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸில் தள்ளிடும், கழிவை வெளியே தள்ளிடும். அதே மாதிரி அடுத்த வேலை 2 ஹவர்ஸுக்கு மேலே வயிற்றில் வச்சுருக்காது. ஆனால் மனுஷன் மட்டும்தான், 6வது அறிவு உள்ள ஆளுங்க மட்டும்தான் இந்த பிரச்சனை வரும். ஏன்னா நம்மளுடைய உணவு அப்படி நம்ம அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா காலையில் சாப்பிட்றது மத்தியானம் வரணும், வரல, மத்தியானம் சாப்பிட்றோம் நைட்டு வரணும், நைட்டும் வரல, நைட்டு சாப்பிட்றோம் காலையிலனாச்சும் வந்திருக்கணும், பார்த்திங்கன்னா வரல. அப்போ 3 வேளை மலமும் வயிற்றுக்குள்ளே இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம அப்போ எத்தனை வேளை மலம் போகணும்? 3 வேளை போயே ஆகணும். அது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், ஒட்டு மொத்தமாக வந்தாலும் சரி, இல்லை பிட்டாக வந்தாலும் சரி. நம்ம மைண்ட் செட் என்னமா பண்ணுவோம், நம்ம மாற்றிடுவோம் மைண்ட் செட்டை. ஏன்னா நம்ம மைண்டில் வரக்கூடாதுன்னு நினைப்போம், உண்மை. அதுக்கு காரணம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ நம்ம ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டோம், போகிற வழியில் வயிற்று கலக்குது, என்ன பண்ணுவீங்க? கரெக்டு. உங்களுடைய சிந்தனைலாம் இருக்கும், கண்ட நேரத்தில் வருது பாரு அப்படின்னு அதை திட்டிக்கிட்டே இருப்போம். அது வேலையை அது செய்யுது, ஆனால் நம்ம திட்டுவோம். இதே மாதிரி தான் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வேலையை அது கரெக்டாக செஞ்சிச்சுன்னா உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். அதை அடக்க என்ன ஆனால் பலச்சிக்கல் உண்டு பண்ணும். இதுதான் காரணம். நம்ம அது வர நேரம் அதுக்கு தெரியும், எப்போ வரணும் வரக்கூடாதுன்னு தெரியும், அது வர நேரம் நம்ம போயிடணும். ஓகே. அதுக்கு நம்ம ப்ராப்பராக இருந்தால் எந்திரிச்சோன்னு வர மாதிரி உடம்பை வச்சுக்கணும். இப்போ அதனால தான் வந்து நம்மளுடைய உடம்போட கடிகாரமே காலையில் 3 to 5 நுரையீரல் வேலை செய்ய நேரம், 5 to 7 குடல் வேலை செய்ய நேரம். அந்த நேரத்தில் மலம் போயே ஆகணும். அடுத்தது 7 to 9 இறப்பைக்கு உணவு போட்டே ஆகணும். கண்ட நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடாது. அப்போ கண்ட நேரத்தில் போகிறது அப்போ என்ன ஆகும், ப்ராசஸ் லேட்டாக ஆகும். அதனால் கரெக்டாக சாப்பிட்டோம்னா கரெக்டாக வரும். கரெக்டாக கொஞ்சம் உணவு முறைகளை மாற்றினோம்னா ஆட்டோமேட்டிக்காக
நம்மளுடைய செரிமான மண்டலம் நல்லா இருக்கும். இந்த பயிற்சி எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, குனிஞ்சு நிமிர பயிற்சியை கொடுக்கும்போது என்ன அப்படின்னா, அந்த வர்ம புள்ளிகளை 4 இதையும் உறுப்பையும் நல்லா தூண்டி விடும். கீழே மேலே பக்கவாட்டில் இதை தள்ளி விடும்போது என்ன ஆகும்னா ப்ராப்பராக செரிமானம் ஆயிரும். ஏன்னா பல நாள் இயங்க வைக்கிறதுக்கு நம்ம செய்யணும். ஒரு உடலில் வந்து ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னா, இன்னொரு இது சொல்லுவாங்க, கஷ்டப்படாமல் இருக்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அப்போ தான் முதுமையிலும் இளமையாக இருக்க முடியும். இதை நம்ம இந்த வயசில் பழகிட்டோம்னா நம்மளுக்கு எல்லாமே சாப்பிட்றதுக்குலான்னு சொல்லி கொடுத்தாங்களே என்ன, நம்மளை பழகிட்டோம்லே. அது மாதிரி இது பழகிட்டாவே நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கீங்களோ அடித்து உங்களை வெளியே தள்ளிடும். 4 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, 5 மணிக்கு எந்திரிச்சாலும் டக்குன்னு அது வெளியில் வரணும். அது வந்துச்சுன்னா உடம்பு பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். என்ன நேர்களே, மலச்சிக்கலுக்கு சார் வந்து நல்ல ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்காரு. நம்ம வர்மத்தில் என்னெல்லாம் பண்ணலான்னு. ஸோ நீங்கள் இதை பண்ணி பயனடைவீங்க. உங்களுக்கு மேலும் இது சம்மந்தமான நிறைய உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னா வீடியோ கீழே சாருடைய நம்பர் போகும். அவசியம் கால் பண்ணி பதிவு பண்ணிவிட்டு சாரை சந்திச்சு போகலாம். உங்களுக்கு வர்ம பயிற்சி வேணும்னாலும் சரி, யோகக்கலை பயிற்சி வேணும்னாலும் சரி, அதாவது வர்மக்கலை சிகிச்சை மற்றும் யோக பயிற்சி வேணும் அப்படின்னா வீடியோ கீழே நம்பர் இருக்கும். அவசியம் கால் பண்ணி பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி.